ருத்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப செல்ஃபிஷாக விளாட்றாருங்க. நம்பர் 3 ஸ்லாட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு மொத்த டீமையும் கெடுக்கிறாரு இன்னைக்கு. ஓ ருத்ராஜ் கெய்க்வாட் இதனால தான் இப்படிலாம் பண்ணுறீங்களா? உங்கள் டீம் கோச்சே அதை சொல்லிட்டாங்களே. Boys and girls and my dear buddies, hi from Bala. Buddies, என்ன நடந்திருக்குது அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 ஸ்லாட்டில் இப்போ விளையாடிட்டு இருக்காரு இல்லையா சிஎஸ்கேக்கு. இதை பற்றி நிறைய பேர் வீடியோவாக என்ன போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இவருக்கு செல்ஃபிஷ்னஸ்ங்க, அவருக்கு டீமில் எப்படியாவது இந்தியா டீமுக்கு நம்பர் 3ல விளையாடணும்னு ஆசை. அப்படின்னு விராட் கோலி போயிட்டாருன்னா அந்த ஸ்லாட்டை பிடிச்சிருவோம் அப்படின்னு ஆசைப்படுறாரு, அதுக்காக தாங்க அந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் தான் எனக்கு வந்துட்டு நம்பர் 3 ஸ்லாட் வேணுன்றது அடம் பிடிச்சாரு, அதனால தான் நாங்கள் அவருக்கு சரின்னு விட்டுட்டோம் அப்படின்னு இன்னைக்கு அந்த சிஎஸ்கேவுடைய கோச் ஆகிய பேட்டிங் கோச்சு மைக் ஹசி சொன்ன ஒரு வீடியோவை வெளியே விட்டுட்டு பார்த்தீங்களா, ஆதாரம் வந்துருச்சு வெளியே. இப்போ நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் தான் அந்த வேலையை பார்த்துருக்காப்ல அப்படின்னு இப்போ பல பேர் பேசிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் தான் இந்த முடிவு எடுத்தாரா அப்படிங்கிறது. இதுக்கு 2 விதமான ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் முதல் முறையாக இதை பற்றி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் எங்கள் டீமில் சேர்ந்து முடிவெடுத்து பேசுவோம். இவரே தான் அதை பற்றி வெளியிட்டார். அவரே தான் முதல் முறையாக சொன்னார் ஏன் அவர் நம்பர் 3ல விளையாடுறாருன்றதுக்கு காரணமாக போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் இந்த மாதிரி நான் விளாட்றதுக்கு காரணம் வந்துட்டு மிடில் ஆர்டரில் என்கிட்ட வந்துட்டு அஜிங்கே ரஹானே இல்லை, அம்பத்தி ராயுடு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தினால அப்போ நான் ஒரு வேளை மேபி உள்ளே போய் விளாடினேன்னா நம்பர் 3ல இன்னும் கொஞ்சம் பெட்டராகணும்னு டீமில் நாங்களாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நாங்கள் முடிவெடுத்து எங்கள் டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்த டெசிஷன் இது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போது இது ஒரு ப்ரூஃப். 2வது ப்ரூஃப் இப்போ புதுசாக வந்திருக்கிற ப்ரூஃப். இது வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது நம்மளே பார்த்தோம். ரீசெண்டாக விளாடின சிஎஸ்கே vs பிபிகேஎஸ் மேட்ச்சில் வந்து மைக் ஹசி பேட்டிங் கோச் அவர்கள் வந்து இந்த மேட்ச்சுக்கு நடுவுலலாம் வந்து பேசுவாங்க தெரியுமா, மைக்கை வாய்ப்பில் விட்டு இந்த மாதிரி என்னங்க அவங்க பேட்ஸ்மேன் இப்படி ஆடிட்டுருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டக் அவுட்டில் இருக்கிற கோச் கிட்டலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டப்ப மைக் ஹசி வந்து பேசுகிறார். மைக் ஹசி என்ன சொன்னார் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்கான அப்படியே படிச்சிடுறேன். கரெக்டாக அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நல்ல கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இட் இஸ் சம்திங் வி டிபேட்டட் லாங் அண்ட் ஹார்ட் அண்ட் ஐ திங்க் ருத்துராஜ் இஸ் வெரி keen to bat at number 3 and control the middle of the innings. He is a good player of pace and spin இப்படின்னு அப்படி பேசுகிறார். ஸோ இப்போ இந்த வரிகளை நம்ம கரெக்டாக எடுத்து பார்த்தோம்னா, இட் இஸ் சம்திங் வி டிபேட்டட் லாங் அண்ட் ஹார்ட். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வி டிபேட்டட்னா யாரை சொல்கிறாரு, நான், ஃப்ளெமிங்கு, தோனி, ருத்து, இந்த மாதிரி எங்களுடைய கோச் ஸ்டாஃப்ஸ் இதுதான் இருக்கும் இல்லையா, இந்த மெயின் டெசிஷன் மேக்கிங் ஆட்கள். வி டிபேட்டட் லாங் அண்ட் ஹார்ட். நாங்கள் இதை பற்றி நிறைய பேசினோம், ரொம்ப கடுமையாகவே இதை பற்றி விவாதித்து ஒரு முடிவுக்கு கடைசியாக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ருத்ராஜ் அவர்கள் சொன்னதுலையும் நாங்கள் இது பேசி முடிவெடுத்தோம்னு சொல்கிறார், இவரும் இதை தான் சொல்கிறார். இது வரைக்கும் ஒன்றா தான் இருக்குது. இதுக்கு அடுத்த லைன், அண்ட் ஐ திங்க் ருத்ராஜ் இஸ் வெரி கீன் டு பேட் அட் நம்பர் 3 அண்ட் கண்ட்ரோல் த மிடில் ஆஃப் த இன்னிங்ஸ். ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் ரொம்ப கீனாக இருந்தார் அந்த இதில் பேச்சு. நாங்கள் நடத்தின பேச்சு வளர்த்துறேன், இல்லை நான் நம்பர் 3 விளையாடுறேன், கன்ஃபார்மாக நான் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து ஹோல்டு பண்ணி காட்டுறேன், மிடில் ஆஃப் த இன்னிங்ஸை விளாட்றேன்னு சொன்னார். அதுக்கு காரணம் ஹீ இஸ் அ குட் பிளேயர் ஆஃப் பேஸ் அண்ட் ஸ்பின் இப்படின்னு இவர் முடிச்சிடுறாரு. நான் அந்த பேஸ் பவுலிங் நல்லா விளாடுவார், ஸ்பின்னும் நல்லா விளாடுவார், அதனால் நாங்கள் சரின்னு ஒத்துக்கிட்டோம், கரெக்டுன்னு இந்த விஷயத்துக்கு நாங்கள் முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் நான் கண்டிப்பாக நம்பர் 3 ஆடுறேன்னு சொன்னாருன்றது புரியுது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பெரிய டிபேட் அண்ட் லாங் டிபேட் வச்சுக்கிட்டோம்னு சொன்னதும் புரியுது. அப்போ இதை ஆரம்பித்தது யாருங்கிறது தான் இங்கே கேள்வி. ருத்ராஜ் கெய்க்வாட் தாங்க எங்ககிட்ட திடீர்னு வந்து, ஐயா நான் ஏன் இந்த டீமில் நம்பர் 3ல பேட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தாருன்றதுக்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட இல்லை. நாங்கள் ஒரு பெரிய டிபேட் நடத்தினோம், நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், அதில் இந்த விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது 2 தரப்புலேருந்து, ருத்ராஜ்லேருந்து சரி மைக் ஹசிலேருந்து சரி. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் நான் கரெக்ட் ரைட் ஓகே நான் வந்து நம்பர் 3 ஆடுறேன் அப்படின்னு சொன்னாலும் இருக்குது. ஆனால் இதை ஆரம்பித்ததே ருத்ராஜ் கெய்க்வாட் தான், அவர் தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தார், நாங்கள் எல்லோரும் அதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ருத்ராஜ் கெய்க்வாட் கேவ் அ ஐடியா அண்ட் வி ஆல் அக்செப்டட்ன்ற மாதிரி அவர் எங்கேயுமே சொல்லலை. எங்கள் டீமில் ஒரு டிபேட் நடந்துச்சு, இப்படி ஒரு டாபிக் வந்துச்சு, அதுக்கு அவர் வந்து நான் கண்டிப்பாக ஆடுறேன் நம்பர் 3 ரைட் ஓகே அப்படின்னு சொன்னாருன்னு வருது. ஆனால் எங்கேயுமே ருத்ராஜ் தான் ஆரம்பிச்சாருன்னு சொல்லணும். புரியுதா? இதுதான் இங்கே இருக்குது நமக்கு 2 விஷயங்கள். ஸோ இப்போ ஒருவேளை ருத்ராஜ் கெய்க்வாட் தான் இதை ஆரம்பித்தார் அப்படின்னு வச்சாலுமே கூட இதில் ஒரு ஜோக் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த ஜோக் என்னங்கிறத கடைசியாக சொல்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ஒருவேளை இதை ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் கூட என்னுடைய கேள்வி என்னன்னா, ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு
இங்கே முதல்ல நம்பர் 3 ஸ்லாட் எங்கே பாக்கி இருக்குது? அப்போ ருத்ராஜ் கேக்வாட் ஒருவேளை அதை யோசிச்சு இந்த முடிவெல்லாம் எடுக்கணும், ஓகே நம்பர் 3 நம்ம ஆடினோம்னா ஓகே அப்படின்னு பார்த்தா 2 கேள்வி. ஒன்று, முதல்ல அது ஒர்க் அவுட் ஆகுதா? இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட்டே ஆகலை, கேவலமாக ஒர்க் அவுட் ஆகுது. நம்பர் 3 ருத்ராஜ் கேக்வாட் செட்டே ஆகலை, இது ஒன்று. ரெண்டாவது, முதல்ல எங்கே இருக்குது ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் 3 ஸ்லாட்டு? இல்லவே இல்லை. அவர் அப்படியே ஆசைப்பட்டாலும் அது ரொம்ப தப்பான ஆசை. கண்டிப்பாக அதுக்கு இடமே இல்லை. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் 2 பேர் வெறித்தனமாக T20 டீமில் ஆடிட்டுருக்காங்க. ஓடிஐ டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விராட் கோலி நம்பர் 3 ஸ்லாட்டில் இருக்கிறார். நான் அந்த ஜோக் சொன்னேன்ல, அது கடைசியாக வரேன், அது விராட் கோலி வச்சு தான் அந்த ஜோக் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்போ T20யை பொறுத்த வரைக்கும் இடமே இல்லை அங்கே. திலக் வர்மா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னும் ஃபாரின் கண்டிஷன்ஸில் ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலை. ஓப்பனர்ஸாக இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மாவோ சரி, இல்லை சஞ்சு சாம்சனும் சரி, இன்னும் பெருசாக ஒரு சேலஞ்சிங் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் T20 எப்படி இவங்க விளையாடுவாங்க? இதே மாதிரி 100, 200, 300லாம் அடிக்கிற அளவுக்கு போகிறாங்க. டீம் ஸ்கோர் 300 கிட்ட போது, இவங்க ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சுரி போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில், நியூசிலாண்டில், ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், வெஸ்ட் இண்டீஸில் இங்கெல்லாம் விளையாட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் இந்த நம்மளோட இந்தியன் T20 டீம் பதிலே சொல்ல. அது சொன்னால் தான் அதில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ஃபெயிலியரை காட்டினாங்கன்னா அந்த இடம் முதல்ல ருத்ராஜுக்கு வரும். அது அபிஷேக் சர்மாவோ, சஞ்சு சாம்சனோ, திலக் வர்மாவோ, சூரியகுமார் யாதவோ, ரிங்கு சிங்கோ, ஹார்திக் பாண்டியாவோ, இவங்க யார் நம்பர் 4க்குள்ளே விளையாடினாலும் 1, 2, 3, 4ல் இது 4 பேர் முதல்ல அந்த டீமை விட்டு எடுத்து அப்புறம் தான் அதில் ருத்ராஜ் கேக்வாட் போக முடியும். அது ஒன்று. இப்போ இந்த ஜோக் சொன்னேன் தெரியுமா? அந்த ஜோக் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த ருத்ராஜ் கேக்வாடோட பிளான் ஓடிஐக்காக இருந்துச்சு இந்த நம்பர் 3 ஸ்லாட்டுக்கு அப்படின்னா, குட் ஜோக், நைஸ் நைஸ். இது வந்து ருத்ராஜ் கேக்வாடுக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், விராட் கோலின்ற ஒருத்தருடைய அந்த நம்பர் 3 ஸ்லாட்டுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களே ஒரு ஜோக் ஆக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த நம்பர் 3 ஸ்லாட்டு 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் யாருக்கும் கிடையாது, ஒரே ஒரு ஆளுக்கு தான். அவருடைய பேர் விராட் கோலி. விராட் கோலின்ற இந்த நபருடைய அந்த நம்பர் 3 ஸ்லாட்டை குடிக்கிறதுக்கு யார் வேணால் ஆசைப்படலாம். ஆனால் அது நடக்கும்னு நீங்கள் கனவு கண்டீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, அது நடக்காது. 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் அவர் விளையாட போகிறாரு. அது வரைக்கும் அந்த ஸ்லாட் அவருக்கு தான். அதை தாண்டி ஒருவேளை அவர் விளையாடணும்னு முடிவெடுத்தாருனாலும் அந்த ஸ்லாட் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வேணால் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்லாட்டுக்காக கனவு வேணால் காணலாம். இதுதான் ருத்ராஜ் கேக்வாடுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நான் சொல்லிக்கிற விஷயம். விராட் கோலிங்கிறவருடைய இருக்கிற வரைக்கும் இந்த நம்பர் 3 ஸ்லாட்டு எவனுக்கும் கிடையாது. இது ஒன்று. ஸோ அதனால் இந்த வீடியோவுடைய முடிவு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல ருத்ராஜ் கேக்வாட் தான் இந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தாருன்றதுக்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட எங்கேயுமே கிடையாது. ருத்ராஜ் கேக்வாட் மாட்டிக்கிட்டாரு, ருத்ராஜ் கேக்வாடுடைய இது வெளியே வந்துருச்சு, அம்பலம் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க எல்லாருமே. அதுக்கு என்னுடைய பதில், ருத்ராஜ் கேக்வாட் டீம் டிஸ்கஷனில் சரி ஓகே நான் அதை பண்ணுறேன்னு ரொம்ப உறுதியாக இருந்தாருன்னு தான் சொல்லப்படுதே தவிர, ருத்ராஜ் கேக்வாட் தான் இதை ஆரம்பித்தார், ருத்ராஜ் கேக்வாட் இப்படி ஒரு ஐடியாவை எங்களுக்கு கொடுத்தார், நாங்கள் அனைவரும் அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டோம் அப்படின்னு எங்கேயும் சொல்லப்படலை. அப்படியே ஒருவேளை அவர் மைண்டுக்குள்ளே அந்த அஜெண்டா இருந்து அந்த தாட் ப்ராசஸ் இருந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஜோக்கு. ஓடியை பொறுத்த வரைக்கும், T20யை பொறுத்த வரைக்கும் மேபி நடக்கலாம், அவருடைய கனவு பலிக்கலாம், அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அது சிஎஸ்கேக்கு உதவுதா அப்படின்னு நீங்கள் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அது உதவலை. அந்த வகையில் ருத்ராஜ் கேக்வாட் அவருடைய சுயநலத்துக்காக இந்த முடிவு எடுக்கிறாரோ இல்லை டீமுடைய பொதுநலத்துக்காக இந்த முடிவு எடுக்கிறாரோ, அந்த முடிவு இதுவரை ஒர்க் அவுட் ஆகவில்லை. அதனால் தயவு செய்து ருத்ராஜ் கேக்வாட் நீங்கள் உங்களுடைய பழைய ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு போயிட்டு, உங்கள் நல்லதுக்கும் அதுதான் சூப்பர், ஏன்னா உங்களுக்கு அதுதான் வருது. ஓப்பனிங் ஸ்லாட்டு பவர் பிளேக்குள்ளே வச்சு கவர்ஸ் மேலே அடிக்கிறீங்க, லாங்கில் மேலே தூக்கி அடிக்கிறீங்க, நல்லா இறங்கி அடிக்கிறீங்க. ஸோ வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிக்கக்கூடிய அழகு உங்கள்கிட்ட சூப்பராக இருக்குது. அதை தாண்டி டீமுடைய இதுவாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ஸ்லாட்டு ஈஸியாக ஒரு அபிஷேக் சர்மாவோ சஞ்சு சாம்சனோ ஒரு வேளை விளையாடாமல் போனால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மிடில் ஆர்டரில் நீங்கள் கனவு கூட காண முடியாது. திலக் வர்மா, சூரியகுமார் அதெல்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது செட்டும் ஆகாது, சிஎஸ்கேக்கு செட் ஆகாது. எல்லா வகையிலையுமே இந்த முடிவு தவறான முடிவு. சுயநலமோ பொதுநலமோ முடிவு தவறு தவறு தவறு. ருத்ராஜ் கேக்வாட் ஓப்பனிங்கில் விளையாடுவது தான் சரி அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரை விருது உங்கள் இருக்கலாம். ஓகே பாய்.